أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ரப்பி சிதனி இல்மா ரப்பி சிதனி இல்மா ரப்பி சிதனி இல்மா. நம்ம எல்லாம் படைத்து பரிபாலித்து பாதுகாத்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய வார்த்தைகள் வந்ததைக்குள் செயல்படுத்த முடியாத அந்த ஏக இறைவனை துதித்தவனாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த உலகத்தில் இறுதி தூதர் அகிலத்தின் அருட்கொடை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாருடைய கண்ணியமிக்க குடும்பத்தினர்கள் சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபோ தாபீன்கள் இமாம்கள் சுஹதாக்கள் மேலும் இந்த வெள்ளிக்கிழமை அன்று இறைவன் கடமையாக்கக்கூடிய இந்த ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக இங்கே குழுமி இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அந்த வற்றாத பெருங்கருணையாளருடைய சாந்தியும் சமாதானமும் இன்றும் இன்றும் பொழியப்படட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக முதற்கண் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், கடந்த 2-3 வாரங்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறானே, லகத் கான லக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே உங்களுக்கு ஒரு அழகான முழுமையான முன்மாதிரி இருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறும் தொழுகைக்கு மாத்திரம் நோன்புக்கு மாத்திரம் முன்மாதிரி அல்ல, ஒரு முஸ்லீமுடைய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய எல்லா காரியங்களுக்கும், ஒரு சிறுநீர் கழிப்பதிலிருந்து ஒருவரை அடக்கம் செய்யக்கூடிய வரைக்கும், ஒரு மனிதனுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய சிறிய பெரிய காரியங்கள் எல்லாத்துக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு முன்மாதிரிகளை விட்டு சென்றிருக்கிறார்கள். எனவே அதை நாம் துறை வாரியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு ஒரு ஆசிரியராக விளங்கினார்கள், சென்ற அமர்வுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு ஒரு கணவராக விளங்கினார்கள், அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மிகப்பெரிய வணிகராக எவ்வாறு விளங்கினார்கள். இன்றைக்கு முஸ்லிம் சமூகம் பெரும்பான்மையாக பணி செய்வதை விட இன்றளவும் வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு வணிக சமூகமாக இருந்து கொண்டிருக்கிறது. நம்ம ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி கம்பேர் பண்ணக்குள்ள இன்னைக்கு அது குறைந்து போயிருந்தாலும் கூட முஸ்லிம் சமூகத்துல ஒரு பெரும் பகுதி மக்கள் இன்றளவும் வியாபாரத்தை தான் நம்பி இருக்கிறார்கள். உண்மையிலே வியாபாரத்தில் தான் பரக்கத் இருக்கிறது. நேர்மையாக செய்யப்படக்கூடிய வணிகத்தில் இறைவனுடைய பொருத்தம் இருக்கிறது. நீங்க எவ்வளவு சம்பளம் ஒரு ஆள்கிட்ட பணிபுரிந்து வாங்கினாலும் கூட அது ஒரு பிக்சட், அதுக்கு ஒரு எல்லை இருக்கிறது. ஆனால் வியாபாரம் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி சரியாக அமைந்து விடுமானால், அதுல இறைவனுடைய பரக்கத் அமைந்து விடுமானால் மிகப்பெரிய அளவில்லாத பரக்கத் கிடைக்கும். இன்னைக்கு உலகத்தினுடைய மிகப்பெரும் பணக்காரர்கள் யாரோ ஒரு இடத்துல வேலை செய்யறவங்க கிடையாது. நிச்சயமாக அவர்கள் ஒரு வியாபாரிகளாகத்தான் இருப்பார்கள். குறிப்பாக இறை தூதர் அவர்கள் பிறந்த அரபு மண், அந்த அரபு மண் இருக்கிறது, அதுல விவசாயத்திற்கான எந்த சூழலும் அன்னைக்கு கிடையாது. ஏன்னா அது முழுக்க முழுக்க ஒரு பாலைவன பூமி. இன்றைக்கு வேண்டுமானால் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இன்றைக்கு வளைகுடாவிலேயே பயிர் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் அன்றைக்கு
அரேபியா என்பது ஒரு பாலை நிலம், விவசாயம் என்பது முழுக்க முழுக்க கிடையாது. அப்ப முழுக்க முழுக்க வணிகத்தை மட்டுமே நம்பி இருந்த ஒரு சமூகம் அது. அரபு வணிகர்கள் இந்தியாவிற்கு சோழர்களுடைய காலத்துல வணிகம் செய்வதற்கான ஏராளமான சான்றுகள் இன்றளவுக்கும் கீழடியில கிடப்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த அரபு மக்கள் வணிகம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை அல்லாஹ்வே திருமறை குர்ஆன்ல சொல்றான். லி ஈலாஃபி குரைஷ் ஈலாஃபிஹிம் ரிஹ்லத்தஷ் ஷிதாஇ வஸ்ஸைஃப் ஃபல்யஅபுது ரப்ப ஹாதல் பைத். அல்லாஹ் சொல்றான், குறைஷிகளுக்கு விருப்பத்தை உண்டாக்கினான். என்ன விருப்பம்? அதாவது வெயில் காலத்துல குறைஷிகள் என்ன பண்ணுவாங்க? ஒரு பகுதிக்கு போவாங்க, குளிர் காலத்துல இன்னொரு பகுதிக்கு வியாபாரம் செய்கிறார்கள். இந்த இரண்டிலும் விருப்பத்தை உண்டாக்கிய அல்லாஹ்வை அவர்கள் அஞ்சிக் கொள்ளட்டும். அதற்கு முன்னால் மக்காவை தாண்டி அவங்க வியாபாரம் செய்யல. ஏன்னா மக்காவை தாண்டி வியாபாரம் செஞ்சா வணிக கூட்டங்களை கொள்ளையர்கள் கொள்ளையடித்து செல்லக்கூடிய அபாயங்கள் இருந்தன. காபத்துல்லாவை குறைஷிகள் எப்போது நிர்வகிக்க ஆரம்பித்தார்களோ அப்போது காபத்துல்லாவின் மீது இயல்பாக சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு அச்சம் இருந்தது, ஒரு மதிப்பு இருந்தது. அப்ப காபத்துல்லாவை நிர்வகிப்பவர்கள் என்ற காரணத்தினால என்ன பண்ணல, இந்த குறைஷிகளுடைய அந்த வணிகத்துக்கு ஊறு விளைவிக்கவில்லை. அதனால அல்லாஹ் சொல்றான், அவர்கள் இறைவன் அவர்களை அச்சத்திலிருந்து பாதுகாத்தான். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கொல்லு தாத்தா ஹாஷிம் பின் அப்துல் முனாப் அவங்க தான் முதல்ல மக்காவுக்கு வெளியே போய் என்ன பண்றாங்க? வியாபாரம் செய்கிறார்கள். சிரியாவுக்கு, ரோமாபுரிக்கு, அபிசீனியாவிற்கு, ஏமனுக்கு என்ற பல நாடுகளுக்கு வியாபாரத்தை செய்தார்கள். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அவர்களுடைய அணுக்கத்தோழராக இருந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுடைய மாமாவாக இருந்த அப்பாஸ் ரலியல்லாஹு, அதே போல அபூ தாலிப் அவர்களை வளர்த்த மாமா அபூ தாலிப், இப்படி நிறைய பெருமானாருடைய தோழர்களும் வணிகத்துல வியாபாரத்துல ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்துல அந்த மக்கா நகரத்துல ஆடுகளை மேய்த்தாலும் கூட முதல்ல 12 வயசுல என்ன பண்றாங்க? வியாபாரத்திற்காக சிரியாவுக்கு போறாங்க. அபூ தாலிப் கூட போறாங்க. அப்பதான் சிரியாவுக்கு போகக்குள்ள அவங்களை ஒரு துறவி சந்திக்கிறார். துறவி சந்தித்து இவர்தான் பின்னால் வரக்கூடிய தூதர் என்பதை எல்லாம் சொல்றார். அதற்கப்புறம் 20வது வயதுல 2வது முறையாக சிரியாவுக்கு போறாங்க. அதே போல அதற்கு பிறகு அன்னை கதீஜா ரலியல்லாஹு அவர்களுடைய வியாபார குழுவை எடுத்துட்டு போறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபார ரீதியாக பஹ்ரைன், ஏமன் போன்ற நாடுகளுக்கெல்லாம் சென்றதாக நம்ம வரலாற்றில் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய சிறந்த வாழ்வாதாரம் என்பது தன்னுடைய கரத்தால் உழைத்து உண்பதை தவிர வேறு எந்த பொருளாதாரமும் இல்லைங்கிறாங்க. ஒரு மனுஷன் அவனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய நிகழ்மத்து என்னன்னா, அவன் கையால உழைச்சி அந்த உணவை கொண்டு அந்த பொருளாதாரத்தை கொண்டு சாப்பிட வேண்டும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்துல வணிகத்துல பெரிய ஈடுபாடு இல்லை என்றாலும் கூட தன்னுடைய மாமாவாகிய அபூ தாலிபுக்கு எப்படியாவது உதவி செய்ய வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள். அப்போது ஏன்னா அபூ தாலிப் ரொம்ப பெரிய பணக்காரலாம் கிடையாது, தன்னுடைய தம்பி பிள்ளைங்கிறதுனால கஷ்டப்பட்டு வளர்க்கிறாங்க. ஆனா கடுமையான பொருளாதார நெருக்கடிக்கு பற்றி தான் வளர்க்கிறாங்க. எப்படியாவது அபூ தாலிபுடைய அந்த சுமையை குறைக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கூட போய் நிறைய வியாபாரங்களுக்கு ஒத்துழைப்பு செய்வாங்க. அந்த மாதிரி இருந்தபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 25 வயது. அப்ப அபூ தாலிப் சொல்றாரு, முஹம்மதே, உங்களுக்கு தெரியும் நாம எவ்வளவு சிரமமான சிக்கலான ஒரு சூழல்ல பொருளாதார சிக்கல்ல இருக்கிறோம்னு உங்களுக்கு தெரியும். இப்போது சிரியாவுக்கு குவாலிதுடைய மகள் கதீஜா அவர்கள் ஒரு மிகப்பெரிய கேரவன், அந்த காலத்துல அந்த எல்லா அந்த வணிக பொருட்களை எல்லாம் இந்த ஒட்டகத்துல ஏற்றி அனுப்புவாங்க, அந்த கேரவன் சொல்லுவாங்க. சோ அவங்க அனுப்ப போறாங்க. அதை சரியாக எடுத்து சென்று வியாபாரம் செய்து
கொண்டு வருவதற்கு தகுந்த ஆளை தேடுகிறார்கள். நீங்கள் அதற்கு செல்வதாக இருந்தால் என்ன, அதுக்கு போயிட்டு வந்தா பொருளாதாரம் கிடைக்கும், என்னுடைய பொருளாதார சுமை குறையும் என்று சொன்ன போது நீங்க தாராளமா அவங்கள்ட்ட போய் கேளுங்க, அவங்க ஓகே சொன்னா நான் போறேன் அப்படிங்கிறாங்க. அப்ப அவங்க போய் என்ன பண்றாங்க, அபூ தாலிப் போய் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட பேசுறாங்க. இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, முகம்மத உங்களுடைய அந்த வணிக பொருட்களை எடுத்து செல்வதற்கு நீங்கள் நியமிக்கிறீர்களான உடனே கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஏற்கனவே முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறாங்க. எப்படி வியாபாரத்துல பக்சோலா இருப்பாங்க, நேர்மையா இருப்பாங்க, எந்த ஒரு பொய் சொல்ல மாட்டாங்க, ஏமாத்த மாட்டாங்க, அவர்களுடைய வியாபாரத்துல பரக்கத்து இருந்துச்சு, இதையெல்லாம் ஏற்கனவே கேள்விப்பட்டிருந்த கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்றாங்க, முகம்மதை நீங்கள் அனுப்புவதாக இருந்தால் சாதாரணமா ஒரு பார்ட்னருக்கு என்ன கொடுப்போமோ அதை விட 2 மடங்கு நான் கூலியை தருகிறேன் என்று சொல்லி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, அந்த வியாபாரத்துக்கு போறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிற தலைவர்களை போல வெறுமனே அறிவுரை சொன்னவங்க கிடையாது. எதெல்லாம் சொன்னாங்களோ அவங்க செஞ்சாங்க. அவங்க வணிகம் இப்படி வியாபாரம் செய்யணும்னு சொன்னாங்கன்னா வியாபாரம் செஞ்சு காட்டினாங்க, இப்படி தொழுவணும்னு சொன்னாங்கன்னா இப்படி தொழுது காட்டினாங்க, இப்படி குடும்பம் நடத்தணும்னு சொன்னாங்கன்னா இப்படி குடும்பம் நடத்தி காட்டினாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுமனே பேசிய தலைவர் அல்ல, இந்த உலகத்திலேயே தான் பேசியதை செய்து காட்டிய ஒரே தலைவர் நமது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திரம்தான். அப்ப அந்த மாதிரி அந்த வியாபாரத்துக்கு போறாங்க. போகும்போது கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அடிமை பெண்ணும் கூட வராங்க. அவ அந்த டமாஸ்கஸ் கிட்ட போயிட்டு இருக்கும் போது என்ன பண்றாங்க, ஒரு மரத்தின் நிழல் கீழ் உட்கார்கிறார்கள். அப்போது மஹீரான் சொல்லப்படக்கூடிய கிறிஸ்துவ துறை சொல்றாரு, அந்த அடிமை பெண்ணை கூப்பிட்டு கேட்கிறாரு, இவங்க யாருன்னு கேட்கிறாரு. இந்த மாதிரி இவரோட பேர் முகம்மது. அப்படி சொன்ன போது அவங்க சொல்றாங்க, இவர் வேறு யாரும் அல்ல, இவர்தான் இறுதியாக வரக்கூடிய நபி, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு இந்த மரத்தின் நிலையில் உட்கார்ந்த முதல் நபர் இவர்தான் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சில பண்புகளை சொல்லி இதெல்லாம் செய்வாங்களான்னு கேட்டாங்க. ஆமா என்றவுடன் இவர்தான் வாக்களிக்கப்பட்ட அந்த இறுதி நபி என்று அவங்க நபியாக ஆவதற்கு முன்னாலேயே அவர்களை பற்றி நன்மாராயம் கூறினார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக ஆவதற்கு முன்னாலேயே இந்த வியாபாரம் செய்யும் போது நம்ம சொல்லுவோம்ல, நம்ம எங்கேயாவது ஒரு பிசினஸ் போறோம், நம்மளை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு குறைக்க முடியுமோ அவ்வளவு குறைக்கணும் பார்ப்போம். இப்ப அவன் 50 ரூபா சொல்றான்னு வச்சுங்க, நம்ம 40 ரூபாய்க்கு கொடுக்கணும். அவன் 40 ரூபாய்க்கு 45 சொன்னா பரவாயில்ல, அவன் உடனே கொடுத்துடுறேன்னு சொன்னா அவன் மனசு என்ன ஆகும், கம்மி அதிகமா கேட்டோமோ, 30 ரூபாய் கேட்டிருக்கலாம் பழகுத, கேட்ட உடனே ஒத்துக்கிட்டாங்க. இது நம்மளுடைய மைண்ட் செட். சோ இந்த மாதிரி அந்த மாதிரி ரசூல்லா இல்ல. ரசூல்லாட்ட அந்த மாதிரி சில சமயங்கள்ல சில வியாபாரிகள் சொல்லுவாங்க, அல்லாஹ் மேல ஆணையா எனக்கு 2 ரூபாய்க்கு மேல லாபம் இல்லைன்னு. அதுல அல்லாஹ்வே என்ன பண்ணுவாங்க, துணை கலைத்துக் கொள்வார்கள். ஒரு 2 ரூபாய்க்காக சொர்க்கத்துக்கு போறத கேள்விக்குறியாக்கி கொள்ளக்கூடிய ஒரு விடயத்தை விட மோசமான விடயம் எதுவும் கிடையாது. சின்ன வயதுல ஒரு ஹதீஸ் படிச்சிருக்கிறோம். என்ன ஹதீஸ் அப்படின்னா, யாரு உண்மை பேசி வியாபாரம் செய்கிறார்களோ, யாரு உண்மையை பேசி வியாபாரம் செய்கிறார்களோ அவங்க மறுமையில நபிமார்களோடு எழுப்பப்படுவார்கள், சுகதாக்களோடு எழுப்பப்படுவார்கள், சித்திகீன்களோடு எழுப்பப்படுவார்கள் அப்படிங்கிற ஹதீஸ படிச்ச போது ஒரு சின்ன குழப்பம். வியாபாரம் அவங்க வாழ்க்கைக்கு பண்றாங்க, என்னமோ போர்க்களத்துல போய் ஷஹீதாவுற மாதிரி, இன்னும் இஸ்லாத்துக்காக பெரிய போராட்டம் பண்ற மாதிரி ஒரு வியாபாரத்தை போய் ரசூலுல்லாஹ் இந்த அளவு சொல்லி இருக்கிறாங்களே அப்படின்னு நான் படித்துக் கொண்டிருந்த போது நினைத்தேன். வாழ்க்கைக்கு வந்தவர்கள் தான் தெரியுது, உண்மையை பேசி வியாபாரம் செய்வது அவ்வளவு கஷ்டம். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணிருக்காங்க, அந்த மாதிரி செய்யறவங்க வறுமையில நபிமார்களோடு எழுப்பப்படுவாங்கன்னாங்க. அப்ப சில மக்கள் வியாபாரிகள் என்ன பண்ணுவாங்க, பொருளை விற்கணுங்கிறதுக்காக அன்றைக்கு அவர்கள் நிறைய கடவுள்களை வணங்கிட்டு இருந்தாங்க. லாத்து, உஸ்ஸா, நிறைய கடவுள்கள். லாத்தின் மீது ஆணையாக இது இவ்வளவுதான் வாங்கினேன், உஸ்ஸாவின் மீது ஆணையாகன்னு சொல்லுவாங்க. அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பொருளை விற்கும் போது ஒரு மனிதர் கேட்கிறாரு, நீ லாத்தின் மீது இதான் விலைன்னு சொல்லி நான் வாங்கிக்கிறேன்.
அவங்க சத்தியம் செய்ய மாட்டேன்ட்டாங்க. ரசூலுல்லாஹ் நபியாக ஆவதற்கு முன்னிலேயே அல்லாஹ்வை பற்றி தெரியாத போதே அல்லாஹ் அவர்களை எப்படி ஆக்கியிருந்தான் என்றால், வேற எந்த சிலையின் முன்னாலும் தெய்வத்தின் முன்னாலும் அவர்கள் தங்கள் தலையை குனிந்ததில்லை. நபியாக ஆவதற்கு முன்னாலேயே அல்லாஹ் அவங்களை பிறப்பிலிருந்து அப்படித்தான் வைத்திருந்தான். பிறப்பிலிருந்து தேவையற்ற இடங்களுக்கு செல்வதிலிருந்து அல்லாஹ் இயல்பாகவே என்ன பண்ணான், அவர்களை தடுத்திருந்தான். அப்ப ரசூலுல்லாஹ் நான் லாத்தின் மீதும் உஸ்ஸாவின் மீதும் சத்தியம் செய்ய மாட்டேன் என்று சொன்ன போது அந்த கிறிஸ்துவன் சொன்னான், நீ நேர்மையாக இருக்கிறீர். அந்த கிறிஸ்துவ பாதிரியார் உண்மையிலேயே வாக்களிக்கப்பட்ட எங்கள் புத்தகத்தில் சொல்லப்பட்ட முன்னறிவிக்கப்பட்ட நபி என்று நீதான் என்று நான் நம்புகிறேன் என்பதாக பல பேர் என்ன பண்ணிருக்காங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக ஆவதற்கு முன்னரே அவங்களோட வியாபாரத்தில் எவ்வளவு நேர்மையா இருக்கிறாங்க, எவ்வளவு பொய் சொல்லாம இருக்கிறாங்க, எந்த அளவுக்கு அதாவது ஒழுக்கத்தோட இருக்கிறாங்க, இதை வைத்து அவரை நபியாக எண்ணக்கூடிய அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க, அந்த அளவுக்கு வியாபாரத்துல நேர்மையை கடைபிடித்தார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரியாவுக்கு போய் வியாபாரத்தை செஞ்சுட்டு திரும்பி வராங்க. திரும்பி வரும்போது அவர்கள் கதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு இயல்பாக என்ன லாபம் கிடைக்குமோ, மற்றவங்களா போனா என்ன லாபம் கிடைக்குமோ அதை விட 2 மடங்கு லாபம் கிடைக்கிறது. கதீஜா ரலியல்லாஹு அவர்களுடைய அந்த அடிமை பெண் அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய உயர்ந்த குணங்களை பத்தி சொல்றாங்க. எத்தனையோ பேரோட வியாபாரத்துக்கு அனுப்பக்குள்ள எனக்கு கூட அனுப்பிச்சிருக்கிறீங்க, ஆனால் இவரை போல ஒரு நல்லொழுக்கம் மிக்கவரை, ஒரு கனிவானவரை, யாரையும் கடிந்து பேசாதவரை, பொய் சத்தியம் செய்யாத ஒரு நபரை நான் இதுவரைக்கும் வாழ்க்கையில் பார்த்ததில்லை என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் பத்தி மற்றவங்க என்ன உயர்வாக சொன்னாங்க, அவர் ஒரு நபியாக இருக்கிறாங்க சொன்னாங்க, அந்த விஷயங்களை எல்லாம் சொல்கிறார்கள். அப்போது அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஏற்கனவே ரசூலுல்லாஹ் பத்தி கேள்விப்பட்டவங்க. அதனாலதான் ரசூலுல்லாஹ்வை தன்னுடைய தூதுவராக தன்னுடைய தொழில் நிமித்தமாக அனுப்புவதற்கு சம்மதித்தவர்கள். அவர்களை மணந்து கொள்வதற்கு குறைஷி குலத்தினுடைய உயர் குலத்து மக்கள் எல்லாம் போட்டி போட்டார்கள். ஆனா அதையெல்லாம் மறுத்து, ஏற்கனவே நம்ம திருமணம் செய்து விதவையாக இருக்கிறோம், இனி திருமணமே வேண்டாம் என்ற மனநிலையில் இருந்த கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மணந்தார்கள். அப்ப ஒரு வியாபாரத்தை ஒரு ஒழுங்காக செய்வதன் மூலமாக, இஸ்லாம் சொல்லக்கூடிய நேர்மையான வியாபாரத்தை செய்வதன் மூலமாக யார் நம்மை அனுப்புகிறார்களோ அவர்களுடைய உள்ளங்களையே கொள்ளை கொள்ளக்கூடிய அளவுக்கு, அதன் மூலம் ஒரு திருமணமே ஏற்படக்கூடிய அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வியாபார ஒழுங்குமுறைகள் இருந்திருக்கின்றன. அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு வயதிலிருந்தே, அதாவது 9-12 வயசிலிருந்தே வியாபாரத்தில் இருந்த காரணத்தினால வியாபாரத்தினுடைய ஒவ்வொரு நுணுக்கங்களையும் தெரிந்தவர்களாக இருந்தார்கள். எந்த அளவுக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு முறை அவங்க வியாபாரத்துக்கு போறாங்க. வியாபாரத்துக்கு போகும்போது அவங்க டீல் பண்ணக்கூடிய ஆட்கள் எல்லாம் இவர்களை விட வயதில் மூத்தவர்கள், அனுபவத்தில் மூத்தவர்கள், தொழில அது சொல்லுவாங்க பழந்துன்னு கொட்டப்பட்டவங்க. அவர்களோடு வியாபாரம் செய்து தானும் பிறரை ஏமாற்றாமல், தானும் ஏமாந்து விடாமல் திறமையாக வியாபாரம் செய்வதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்தவர்களாக இருந்தார்கள். ஒரு முறை ஒரு மனிதரிடத்துல போய் ஒரு பொருளை வாங்குறாங்க, உணவுப் பொருள். மேலோட்டமாக பார்ப்பதற்கு உணவுப் பொருள் ஃப்ரெஷ்ஷா புதுசா இப்பதான் வந்த மாதிரி இருக்கு. மற்றவங்களும் அப்படியே வாங்கிட்டு போறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அதீதமான சுத்தம், அந்த அதீதமான நேர்த்தி, இதுல சந்தேகப்பட்டு என்ன பண்றாங்க, கையை உள்ள விடுறாங்க. உள்ள விட்டா அந்த பொருளுடைய அடிப்பகுதி என்னவா இருக்கு, ஈரமாக இருக்கிறது. அப்ப அந்த பொருள் தரமில்லாத பொருள், எது தரமான பொருள் எது தரமில்லாத பொருள் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த நுணுக்கங்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிந்திருந்தார்கள். சோ வியாபாரத்தில் நல்லவர்களா இருந்தா மட்டும் பத்தாது. நான் 5 வேளை தொழுகிறேன், நோன்பு வைக்கிறேன், அது மட்டுமே வியாபாரத்திற்கான அளவுகோல் அல்ல. நீங்க என்ன வியாபாரம் செய்யறீங்களோ, என்ன தொழில் செய்யறீங்களோ, அந்த தொழிலை குறித்து நுணுக்கங்களே அறிந்திருக்க வேண்டும். அந்த தொழிலை குறித்த நாலேஜ், ஞானம் உங்களுக்கு இருக்கணும். உங்களுக்கு இதுக்கு முன்னாடி செய்யாத ஒரு தொழிலை நம்ம தொழுகிறோங்கிறதுனால
ஒரு நம்ம நோன்பு வைக்கிறோங்கிறதுனால அந்த தொழிலை போய் செஞ்சா அது லாபத்தில் வரமான்னு கேட்டா வராது. ஏன்னா தொழிலை பற்றிய ஞானம் இருக்க வேண்டும். அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்தது. மேலும் அவர்கள் போய் ஒரு பொருளை வியாபாரம் செய்யக்குள்ள மற்றவங்கள்ட்ட போய் வாங்குறத விட அந்த வாங்கக்கூடியவர்கள் கஸ்டமர்கள் ரசூலுல்லாஹ்வோட தான் நேரடியாக வருவாங்க. காரணம், சிரித்த முகத்தோடு இருப்பார். அதாவது ஒரு வியாபாரம் செய்யறவங்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான குணம். சில பேர் சொல்லுவாங்க, அவன் கரெக்டா தான் இருக்கும், அந்த ஆள் மூஞ்சில என்னது முடிக்கிறது, அந்த ஆள் மூஞ்சில முடிச்சு வாங்குறதுக்கு வேற எவன்ட்டையாவது 5 ரூபா 10 ரூபா கூட கொடுத்து வாங்கிட்டு போலான்னு சொல்லுவாங்க சில வியாபாரத்தில். அப்ப அந்த முக வளர்ச்சி, ஒருவரை புன்னகையோடு வரவேற்கக்கூடிய தன்மை ஒரு வியாபாரிக்கு, ஒரு வணிகம் செய்யக்கூடியவர்களுக்கு, பிறரோடு தொடர்பாடில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்க வேண்டும். ஒரு முறை ஒரு கதை ஒன்று சொன்னாங்க. 2 மனிதர்கள் இருந்தாங்க. ஒரு மனிதர் இனிப்புகளை விற்கிறார், இன்னொரு மனிதர் வினிகர் விற்கிறார். நமக்கு தெரியும் இனிப்பு இனிப்பா இருக்கும், வினிகர் எப்படி இருக்கும், கசப்பா இருக்கும். அவரு இனிப்பு விற்கிறவர் சொல்றாரு, என்னப்பா நான் இனிப்பை விற்கிறேன், என் கடையில ஒண்ணுமே போனி ஆக மாட்டேங்குது, நீ வினிகர் கசக்கிற பொருளை விற்கிற, அது உடனே போனி ஆகுதுன்னு. அப்ப அவர் சொன்னாரு, நான் வினிகரை இனிப்பான முகத்தோடு விற்கிறேன், நீ இனிப்பை என்ன பண்ற வினிகர் மூஞ்சோட நீ விற்கிற. என்ன பொருளை விற்கிறோம் முக்கியம் இல்லை, எப்படி விற்கிறோம், எப்படி ஒருவரை அணுகுகிறோம், எப்படி ஒருவரோட முகமலர்ச்சியோட பேசுகிறோம் என்பதெல்லாம் வியாபாரத்தில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயமாகும். அப்போ ஒரு மனிதன் நம்மகிட்ட வந்தா, சரி இந்த ஆள்கிட்ட போனா ஃப்ரீயா பேசுவாரு, ரிலாக்ஸா பேசி பொருளை நம்ம வாங்கிட்டு வரலாங்கிற என்ன இருக்கணும். இவனுக்கு ரொம்ப கராரா இருப்பான், இவன்கிட்ட பேசினா அப்படியே வெட்டு ஒண்ணு தொட்டு பேசுவான், இவன்கிட்ட போய் பேசிட்டு நம்ம மாட்டிட்டு முடிக்க வேணாம் அப்படின்னு ஒருத்தவங்க நினைச்சிட்டாங்கன்னா நம்முடைய பொருளாதாரத்தில் நம்மளோட வியாபாரம் செய்வதில் அவர்கள் உடன்பாடு கொள்ள மாட்டார்கள். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எவர் ஒருவர் வணிகம் செய்யும் போது, வியாபாரம் செய்யும் போது கடும்போக்கோடு நடந்து கொள்கிறார்களோ, கடும்போக்கோடு ரொம்ப ஹார்ஷா நடந்துகிறார்களோ, அவர்கள் அல்லாஹ்வையும் மறுமை நாளில் அஞ்சிக் கொள்ளட்டும். ஏன்னா இயல்பாக ஒரு முஸ்லீம் எப்படி இருக்கணும், மற்றவங்க அணுகக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மற்றவங்க சிரிச்சு பேசி அது முகமலர்ச்சியோடு திருப்பி அனுப்பக்கூடிய நபர்களாக இருக்க வேண்டும். மற்றவங்க போய் இப்ப நம்ம தொழில பாக்குறோம், சில பேர் நேர்மையா நடந்துப்பாங்க, ஆனா மற்றவங்கள்ட்ட பேசுறது எப்படி பேசுவாங்க, கடுகடு பேசுவாங்க, எரிஞ்சு விடுவாங்க, என்னமோ அவங்க வீட்டு சொத்தை கேட்க போற மாதிரி என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி பேசுவாங்க. இந்த மாதிரி நபர்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்திருக்கிறார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு ஒரு வியாபாரியாக நடந்து கொண்டார்களோ அதே அடிப்படையில் சஹாபாக்களை உருவாக்கினார்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் போன்ற சஹாபாக்கள் எல்லாம் மக்கள்ல மிகப்பெரிய வணிகர்களாக இருந்தாங்க. ஆனா எப்ப ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் செஞ்சு வாங்கன்னு சொன்னாங்களோ, மக்காவுல இருந்த எல்லா சொத்தையும் விட்டுட்டு நேரடியாக ரசூலுல்லாஹ்விட்ட வெறுங்கையோடு வந்தாங்க. மதீனாவுக்கு வெறுங்கையோடு வந்தவர்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து தங்கள் தொழிலை தொடங்கினார்கள். அல்லாஹ் அவங்களுக்கு மிகப்பெரிய பரக்கத்தை கொடுத்தான். அல்லாஹ் ஒரு மனிதருக்கு பரக்கத்தை கொடுக்கணும்னு நினைச்சிட்டானா வியாபாரத்துல அபரிதமாக அல்லாஹ் நாடினால் கொடுக்கக்கூடிய திறன் படைத்தவர். அப்ப அல்லாஹ்விடத்துல என்ன பண்ணாங்க, அவங்க அதிகமாக நேர்மையாக நடந்து கொண்டார்கள். அது மட்டுமல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போது ஒரு மிகப்பெரிய வணிக கூட்டம் பெருசா போயிட்டு வந்தாங்கன்னா நாங்கள் கிடைக்கக்கூடிய லாபத்தில் ஒரு பகுதியை சதக்கா செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். நம்ம கிடைக்கக்கூடிய லாபத்தில் என்ன பண்ணுவாங்க, யாருக்கெல்லாம் லாபம் கிடைத்ததோ அதில் ஒரு பகுதியை ஏழைகளுக்கு கொடுத்து உதவுங்கள், அது அல்லாஹ்வுடைய பரக்கத்து இருக்குன்னாங்க. உண்மையிலே இந்த உலகத்துல நான் சம்பாதிச்சது ஏழைகளுக்கு கொடுத்தவன் அழிந்ததாக வரலாறு கிடையாது. எதையுமே கொடுக்காம சேர்த்து நம்ம என்ன பண்ண போறோம் நினைச்சு சேர்த்து வைக்கிறவங்க தான் நாளடைவுல அதீதமான தேவையற்ற பிரச்சனைகள்ல மாட்டிக்கொள்வதை பார்க்கிறோம். அப்ப நாம உண்மையிலேயே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லக்கூடிய அடிப்படையில நேர்மையான முழுமையான முன்மாதிரியான வணிகர்களாக இருக்க வேண்டும் என்றால் ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி நாம முதல்ல நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்க வேண்டும். பாய் கடையில வாங்கினா பொருள் தரமா இருக்கும், பாய் கடையில வாங்கினா அளவுல மோசடி இருக்காது, பாய் கடையில வாங்கினா பொருள்ல குறை இருந்தாலும் நம்மள்கிட்ட சொல்லி விற்பாரு. இல்லைன்னா என்ன பண்ணுவாரு, முந்தா நாள் எக்ஸ்பிரி ஆன டேட்டை போன மாசம் எக்ஸ்பிரி ஆன பொருளை மறைச்சு வச்சு என்ன பண்ண மாட்டாரு,
எப்படியாவது விற்கணும், விற்க மாட்டாரு அப்படின்னு நம்மை குறித்து பொது சமூகம் நம்ப வேண்டும். அப்படிப்பட்டவர்களாக நாம் இருந்தால் இந்த தமிழ்நாட்டில், இந்த இந்தியாவில் எத்தனை பிரிவினைவாத சக்திகள் மதவெறியை தூண்டிவிட்டாலும் இந்த தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்கும். எப்ப தெரியுமா? வியாபாரத்தில் நேர்மையை கடைபிடிங்க, வியாபாரத்தில் முஸ்லீம்களாக வாழுங்கள். இரண்டாவது, மற்றவர்கள் அணுகக்கூடிய விதத்தில் எளிமையானவர்களாக, முகமலர்ச்சியோடு வரவேற்கக்கூடியவர்களாக மாறுங்கள். மூன்றாவது, எவ்வளவு லாபம் கிடைச்சாலும் சரி அநீதியாக பொருளை ஏமாற்றி விற்காதீர்கள், பொருள்களை பதுக்கி விற்காதீர்கள். நம்ம பார்க்கிறோம், சில நேரங்களில் பொருட்கள் தட்டுப்பாடு ஏற்பட்டால் பொருட்களை பதுக்கி செயற்கையான தட்டுப்பாடை ஏற்படுத்தி அதீத கொள்ளை லாபத்துக்கு விற்கக்கூடியவர்கள் நிச்சயமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரியை பின்பற்றக்கூடியவர்கள் அல்ல. நான்காவது, ஒரு சின்ன லாபத்துக்காக பொய் சத்தியம் செய்யாதீங்க. எதுக்கு எடுத்தாலும் சத்தியம் செய்யாதீங்க. எதுக்கு எடுத்தாலும் சத்தியம் செஞ்சீங்கன்னா நீங்க செய்யற சத்தியத்துக்கு மதிப்பில்லாம போயிடும். அது மிக நெருக்கடியான, ரொம்ப ஒரு வழியே இல்லாத சூழ்நிலைகள்ல செய்யப்பட வேண்டியதுதான் சத்தியம். அதுக்கு ஒரு மரியாதை இருக்கிறது. சும்மா ஒரு 2 ரூபா டீக்காக என்ன பண்ணக்கூடாது, எதுக்கு எடுத்தாலும் சத்தியம் செய்யக்கூடாது. ஐந்தாவது, பொருளை ஒரு வணிகருக்கு எவ்வளவு வேணுமானும் லாபம் வைத்து விற்கலாம், உரிமை இருக்கிறது. ஆனால் பொய்யான தகவல்களை கூறி, பொய்யான விலையை கூறி விற்கக்கூடாது. முடிந்த வரைக்கும் அல்லாஹு தஆலா எவ்வளவு பரக்கத்து தரானோ, அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்திலிருந்து ஒரு பங்கையாவது, கொஞ்சமாவது, ஒரு சிறு பகுதியாவது ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் தேவைப்படக்கூடியவர்களுக்கும் உதவி செய்யக்கூடிய பழக்கம் நம்மிடத்தில் இருக்கணும். அந்த பழக்கம் இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஒரு விஷயம் நல்லா தெளிவா விளங்கிக்கணும். அல்லாஹு தஆலா வெறும் உங்களுக்கு வணிகத்துல வெறும் உங்களுக்கு அந்த நாலேஜ் இருந்தா மட்டும் பரக்கத்து வந்துட, அல்லாஹ் நாட வேண்டும். அதிகமாக வியாபாரத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னால் துஆ செய்து கொண்டு செல்லக்கூடிய பண்பு நம்ம இடத்துல இருக்க வேண்டும். அன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் நிறைய லாபம் கிடைத்தால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். லாபமே இன்னைக்கு கிடைக்கலனா கூட, நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு வியாபாரம் நடக்கவில்லை என்றாலும் கூட இறைவனிடத்தில் உதவி தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம என்ன தப்பு செஞ்சோம், நம்ம இடத்துல என்ன இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு அதை உணர்ந்து சரிப்படுத்தக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். முக்கியமான விஷயம், எந்த காரணத்தை கொண்டும் வியாபாரத்தில் வட்டி வாங்குவதை அறவே தவிர்த்து விட வேண்டும். ஏனென்றால் வட்டியும் வியாபாரம் ஒன்று அல்ல. குர்ஆன் மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறது. வட்டி வியாபாரம் ஒன்று என்று சொல்பவர்கள் அல்லாஹ்வுக்கு எதிரான போரை தொடங்கிவிட்டார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். நம்ம பொருளாதார ரீதியாக பாருங்க, நிறைய பேர் பிசினஸ் பண்றவங்க, அந்த வட்டிக்கு வாங்குறவங்க வரக்கூடிய லாபத்தை எல்லாம் அந்த வட்டிக்கு கொடுத்து அழிந்து போவதை பார்க்கிறோம். கடைசி வரைக்கும் அந்த முதல கூட என்ன பண்ண முடியாது, அவங்களால திருப்பி கொடுக்க முடியாது. அப்ப வட்டி உண்மையிலேயே இந்த மறுமையில மட்டுமல்ல, இந்த உலகத்திலும் கூட நம்முடைய பொருளாதாரத்தை சூறையாடக்கூடியது என்பதைத்தான் நம்ம கண் முன்னாடி நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகள் நமக்கு சொல்லி காட்டுகின்றன. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையுடைய எப்படி எல்லா பகுதிகளுக்கும் வழிகாட்டினார்களோ அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த இந்த வழிமுறைகளின்படி நடந்து வியாபாரம் செய்து மிக பெரும் வணிக சமூகமாக நாம் மாறி நம்மால் இந்த ஒட்டுமொத்த வையகத்திற்கும் ஒட்டுமொத்த மக்களுக்கும் பயன் தரக்கூடிய மக்களாக மாற வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நேர்மையான தூய்மையான வியாபாரத்தை செய்து மறுமையில நபிமார்களோடு ஷஹீதுகளோடு சித்திகீன்களோடு எழுப்பப்படக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தந்தருவானாக என்று துஆ செய்தவனாக, துஆ செய்ய தூண்டியவனாக இன்றைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். யாரெல்லாம் சுன்னத் தொழுவுலையோ சுன்னத் தொழுதுக்கலாம்.